ஒரு நாள் ஒரு ஆசிரியை கிளாஸ்ல வந்து சொன்னாங்க, நாளைக்கு எல்லாரும் தக்காளி கொண்டு வாங்க, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க வெறுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தக்காளி, அவங்களோட பேர் ஒவ்வொரு தக்காளியில எழுதணும். மறுநாள் கிளாஸ்ல பார்த்தா சும்மா சின்ன மார்க்கெட்டே. சில பேருக்கு 2 தக்காளி, சில பேருக்கு 5, ஒருத்தனுக்கு 20 வரைக்கும் இருந்துச்சு. ஆசிரியை சொன்னாங்க, இந்த வாரம் முழுக்க இந்த பைய எங்க போனாலும் உங்களோடவே எடுத்துட்டு போங்க. முதல் நாள் ஓகே, 2ஆம் நாள் கொஞ்சம் கஷ்டம். 3ஆம் நாள் முதல் தக்காளி அழுக ஆரம்பிச்சு வாசனை தாங்க முடியல. ஒரு வாரத்துக்குள் எல்லாரும் அழுத்துட்டாங்க. ஆசிரியை கேட்டாங்க, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? சார், ரொம்ப மோசம், வாசனை தாங்க முடியல, பை ரொம்ப கனமா இருக்குன்னு எல்லாரும் முறையிட்டாங்க. அதுவும் அதிக தக்காளி எடுத்தவங்க இன்னும் கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஆசிரியை சிரிச்சு சொன்னாங்க, இதுதான் நீங்க மனசுக்குள்ள சுமக்கிற வெறுப்பு. ஒருத்தரை வெறுத்தா அந்த வெறுப்பை எங்க போனாலும் உங்க கூடவே எடுத்துட்டு போறீங்க. அது மெதுவா உங்க மனச அழுக்காக்கும். சில நாள் அழுகிய தக்காளி வாசனை தாங்க முடியலே அப்படின்னா தினமும் சுமக்கிற வெறுப்பு மனசுக்கு என்ன பண்ணும்? மனசு ஒரு தோட்டம் மாதிரி, களைய அடிக்கடி பிடுங்கணும். மன்னிச்சுட்டாதான் புதுசா நல்ல விஷயங்களுக்கு இடம் கிடைக்கும். அதனால் வெறுப்பு விடுங்க, மன்னிப்பு தேர்வு பண்ணுங்க. அப்போதான் மனசு லேசா இருக்கும்.